காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான திரு அட்வொகேட் கேஸ் ஜெயித் அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடு செய்த நம்முடைய குமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரசுடைய துணைத் தலைவரும் என்னுடைய அன்பு தந்தையுமான நவீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாளராகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு துணையாகவும் இருந்த என் நிரந்தர சகோதரர் இளைஞர் காங்கிரசுடைய முன்னாள் துணைத் தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் நரேந்திர தேவ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற குளச்சல் தொகுதியுடைய இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் தம்பி அசீஸ் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் அருமையண்ணன் ஜான் சவுந்தர் அவர்களே, குமரி மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட மகிழா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோனி விபுலா அவர்களே, வட்டார தலைவர் அன்பு அண்ணன் பிரேம்குமார் அவர்களே, இந்த பகுதியினுடைய பஞ்சாயத்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தில்லகிரி பிரகாஷ் அவர்களே, என்னுடைய வட்டாரத்துக்கு உட்பட்ட நம்முடைய வெள்ளிமலை தேர்தல் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்பு தம்பி தயானிஷ் அவர்களே, அவருடன் வந்திருக்கும் அன்பு போர்ப்படை தளபதிகளே, திங்கள் நகர் பஞ்சாயத்து காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜெமினேஷ் அவர்களே, அன்பு தம்பி அன்பு அண்ணன் சகோதர பிரவீன் அவர்களே, சுத்துகான் அவர்களே, திருநெல்வேலி யூனியன் துணைத் தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றி காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்து வந்த அன்பு அண்ணன் எழில்ராஜ் அவர்களே, முன்னாள் திருநங்கோடு வட்டார தலைவர் ஜெரால்டு கண்ணாடி அவர்களே, SC ST மாவட்ட தலைவர் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களே, நம்முடைய பேடையில் வந்து அன்போடு மக்களால் அழைக்கப்படும் அட்வொகேட் அருள்தாஸ் அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அசீம் அவர்களே, என்னுடைய குழந்தைகளுடைய வர்த்தகத்துக்கு உட்பட்டு கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும், சுனித் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை அழகாக முதலாக தான் இளைஞர் காங்கிரஸில் பொறுப்பு ஏற்றவுடன் அழகான ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க தம்பி நவீன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இளைஞர் காங்கிரஸ் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமே தம்பிக்கு நன்றி. நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். இளைஞர் காங்கிரஸ் மக்களுக்காக போராட வேண்டும். அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சாமானியனை கண்டுபிடித்து சாமானியருக்கும் அரசியல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதற்காக உலகிலேயே இவ்வளவு பெரிய ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலை நடத்தியவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாம் நன்றியோடும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எங்கேயே மூலையில் உள்ள ஒருத்தனை அடையாளப்படுத்தி அவனை நல்வழிப்படுத்தி இந்த கட்சிக்காகவும் மக்கள் பணியை செய்யவும் தூண்டியவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தம்பியுடைய நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுவதற்கு மிகப்பெரிய நன்றி. நான் ஏன் இந்த வீதியில் வந்து நிற்கிறோம் என்றால், நம்முடைய ஜனநாயகத்தை களவாடி கொண்டிருக்கிறார் மோடி. நான் முதலிலேந்தே பார்க்க வேண்டும், யார் இந்த மோடி? இந்த மோடிக்கும் இந்த இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம்? இங்கே பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குகள் இல்லை. நீங்கள் வெளிநாட்டவர் என்று வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மோடியுடைய வரலாறு தவறான வரலாறு. நான் பார்த்திருப்பேன்,
ஒரு விளம்பர சோப், மார்கோ சோப், ஹமாம் சோப், மெடிமிக் சோப் போல ஒரு சோப்பு விளம்பரம் போல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறையாக நம்முடைய காட்சி ஊடகங்கள் மார்கோ சோப் மாதிரி மோடி 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 மோடின்னு சொல்லி ஏதோ குஜராத்தில் இருப்பது போன்ற ஒரு மேம்பாலத்தை எங்க இருந்து கொண்டா சைனால இருந்து போட்டோ எடுத்து குஜராத்தில் உள்ள மேம்பாலம், குஜராத்தில் உள்ள ட்ரெயின் இதை பண்ணி எங்க ஏமாத்தலாம்? இந்தியா முழுசா ஏமாத்துறதே தவிர தமிழ்நாட்டில் அவனால ஏமாற்ற முடியல. முதல் தேர்தலில் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றான். நம்ம எப்படி ஜெயித்தான்னு கண்டுபிடிக்க முடியல. காங்கிரஸ்காரன், ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் அந்த வெற்றியை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாம் என்ன சொன்னோம்? நாம் அமைத்த ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் ஓட்டுரிமை யார் அமைத்தது? காங்கிரஸ்காரன் அமைத்தது. இங்கே காமராஜர் தோற்றபோது அவருடைய வீட்டிலே போய் ஒவ்வொரு தொண்டனும் கண்ணீர் வடித்தான். அப்போது காமராஜர் சொன்னது, நாம் சரியாகத்தான் இந்த மக்களுக்கு செய்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் மூலமாக காமராஜரே தோற்றிருக்கிறார் என்பது, ஒரு காங்கிரஸ்காரனை தோற்கடிக்க முடியும் என்பது இந்த ஜனநாயகத்துக்குள்ள ஓட்டுரிமை. அது யார் கையில இருந்தது? பப்ளிக் கையில, மக்கள் கையில நாம கொடுத்திருந்தோம். ஜனநாயக உரிமையை மக்களுக்கு கொடுத்திருந்தோம். எதுக்கு? உனக்கு யார் விருப்பமோ நீ ஓட்டு பேரு. நாங்கள் கொடுத்திருந்தோம். மோடி முதல் தடவை வெற்றி பெற்றது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள் புறக்கணித்தார்கள், நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதை நம்பிக்கையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இரண்டாவது தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ராகுல் காந்தி ஒரு பயணம் பெறுகிறார். காஷ்மீர், இங்கே கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை நடக்கிறார். போகிற வழியெல்லாம் தலைவர் ராகுல் காந்திக்கு செல்வாக்காக இருக்கிறது. பப்ளிக்கா ஆன்லைன் பண்ணல, பப்ளிக்கா வராங்க, அவங்க பிரச்சனையை சொல்றாங்க, நீங்க காப்பாற்றணும்ன்றாங்க. ராகுல் காந்தி மேல மக்கள் அதீதமான நம்பிக்கையா இருக்காங்க. என்ன பண்ண ராகுல் காந்தி? இவ்வளவு எழுச்சியை கண்டு பார்க்கிறாரு. இவ்வளவு எழுச்சி நம்ம கிட்ட இருக்கு. நாம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ற உறுதியோட தேர்தலை சந்திக்கிறோம். அது தனியாக சந்திக்கல, ஒரு மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட நாம சந்திக்கிறோம். சந்தித்த தேர்தலில் நாம் 98 இடங்கள்ல தான் வெற்றி பெற முடியுது. ராகுல் காந்தியாலே, காங்கிரஸ்காரனாலே இதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் தேர்தலில் தோற்று போனோம் என்றால் நாங்கள் தோற்று போனோம். ஜனநாயகத்தில் மக்கள் எங்களுக்கு பணி செய்ய அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் திருட்டுத்தனமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அன்றாட சகோதரர்களே, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே உள்ள பெரிய ஜனநாயக கட்டமைப்பாக நாம் உருவாக்கியது தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷனில் ஒரு முறைகேடு என்று கூற வேண்டுமானால் அதற்கு தகுந்த ஆதாரம் இருக்க வேண்டும். அந்த எலெக்ஷன் கமிஷன் பலவிதமான மோசடிகள் செய்கிற நமக்கு எங்கெல்லாம் சந்தேகம் ஏற்படுது? ஓட் மிஷின்ல ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நிரூபிங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் போது அதை ஒரு பகுதியாக நம்மளால் நிரூபிக்க முடிந்தது. என்னவென்றால், நாம் காலையில் ஒரு மணிக்கூர் போராடி ஒரு 15 to 20% ஓட்டு போராடுது. 1 hour லட்சக்கணக்கான ஓட்டு பதிவாகுது. அதன் பிறகாக அதனுடைய இறுதி பகுதியிலே நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள். அந்த லாஸ்ட் ஓட்டிங் ஒரு 5 to 6 o'clock அப்புறம் லட்சக்கணக்கான வாக்கு பதிவாகுது. நம்ம காங்கிரஸ் என்ன கேட்கிறோம்? அந்த கடைசியில நின்ன வாக்காளருடைய நின்ன புட்டேஜ கேட்கிறோம். ஜனநாயக உரிமை, இது ஜனநாயக நாடு. நான் தேர்தலில் போட்டியிட்டேன் என்றால் கேட்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. சாமானியனுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் கேட்கிறோம். அதை கொடுக்க மறக்குது. அப்போதே நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த தேர்தல் ஆணையம் மோடியினுடைய ஆணையமாக மாறிவிட்டது. இந்த மோடியினுடைய மோசமான மோடியினுடைய அதிகாரத்தின் கீழ் இந்த தேர்தல் ஆணையம் மாறிய காரணத்தினால் அதை தர மறுக்கிறது. சரி, டிஜிட்டல் ஓட்டர் ஸ்லிப்பை கேட்கிறோம். எதுக்கு? நம்ம என்னென்ன பண்ணிருக்காங்க இதை வெரிஃபை பண்றது. கொடுக்கல. நம்ம என்ன பண்றோம்? அதை எப்படி கொடுக்குறாங்க? பிரிண்ட் காப்பியா கொடுக்குறாங்க. சுமார் ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் பட்டியல்ல ஒரு தொகுதியில கன்னியாகுமரி தொகுதியில் 6 கான்ஸ்டியூன்சி இருக்கு. அதுல ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸாம்பிள், ஒரு கான்ஸ்டியூஷன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் நம்ம தலைவர் ரைட்டுக்கு இருக்கு. 7 அடி தலைவருக்கு மேல ரைட்ல இருக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட். அதை எடுத்து
ஒவ்வொரு விஷயமா நம்ம என்ன பண்றோம், வெரிஃபை பண்றோம். ஒரு தொகுதியில வெரிஃபை பண்ணி பார்க்க ஒருத்தனுடைய பேரு ராஜேந்திரனா, அவங்க அப்பா பேரு XYZ, வீட்டு நம்பர் 0. அடுத்தது இன்னொருத்தன் பேரு அதே மாதிரி ஒரு சர்மா பேர்ல பார்த்தா அவனுக்கு அதே இது XYZF. அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது சாதாரணமான ஒரு வீட்டுல உடனே பார்த்தா 80 ஓட்டு ஒரு வீட்டுக்கு இருக்கு. மக்களே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 80 ஓட்டு. இதே ஆங்கில ஊடகம், மோடிக்கு பூஜா தூக்கிய ஊடகம் இந்தியா டுடே போகுது. அங்க போயிட்டு பார்க்கும்போது அதே வீட்டுல போயிட்டு இவங்க ராகுல் காந்தி கை சொல்றாருன்னு ப்ரூவ் பண்ண போற இடத்துல உள்ள இங்க 2 பேர் வரான். என்ன சொல்றாங்க, இங்க 2 வருஷமா இருக்கிறேன், 15 காலங்களாக இருக்கிறேன், நாங்க 2 பேர் தான் இருப்போம். அதுக்கப்புறம் 128 வயசுன்னு சொல்லி ஒரு கிழவிக்கு வாட்டு. அந்த கிழவிக்கு அந்த ஊராட்டிக்கு 128 எந்த வாட்டு ஓட்டு. அப்படி ஒவ்வொருவரையா வெரிஃபை பண்ணும்போது நமக்கு எடுத்துக்கிட்ட ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதியில ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம வெரிஃபை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் நம்ம எடுத்திருக்கோம். வெரிஃபை பண்ணி பார்த்தா 1 லட்சத்துக்கு அதிகமான ஓட்டு. நாம அந்த பார்லிமெண்ட் தொகுதியில மட்டும் நம்ம 32,000 ஓட்டு. அந்த 1 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியை நீ போல் பண்ணிருக்கா, கிட்டத்தட்ட 6 தொகுதியை நீ வெரிஃபை பண்ணி 6 சட்டமன்ற தொகுதியை நீ வெரிஃபை பண்ணி பார்த்தா சுமார் 3 லட்சம் ஓட்டு நீ திருடி இருக்கா. அப்ப நீ யாரு? திருட்டு மோடி, திருட்டுத்தனமான மோடி, பொறுக்கி மோடி, மோசமான மோடி. இந்த மோடி நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். வாரணாசி தொகுதியிலே தேர்தல் எண்ணும் போது ஒவ்வொரு வீடுகளை யாரும் வரா, காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் எங்கிட்டு இருக்காரு. மோடி பின்னடைவு, மோடி பின்னடைவு, மோடி பின்னடைவு. திடீரென மோடி எங்க போறாரு, வேலை போறாரு. எப்படி போறாரு? திருட்டுத்தனமான ஓட்டில் ஜெயிக்கிறார். திருட்டுத்தனமான மோடி, மோசமான மோடி. திருட்டுத்தனம், ஜனநாயகத்தை திருடி நீ வெற்றி பெற்றார் என்றால் உன்னை விட கேவலமான ஜென்மம் இந்த உலகிலே கிடையாது. நீ மக்களை சந்தி உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நீ நிறைவேற்றி நீ வெற்றி பெற்றிருந்தார் என்றால் காங்கிரஸ்காரன் வாக்கை நீ ஏற்றுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இப்படி உன்னுடைய ஓட்டை கலாண்டு ஜெயிச்சேன்னா இது நீ இந்த மண்ணுக்கு செய்கிற பிறகு அழகாக சொன்னார் நம்முடைய சேர்மன். மோடி பாகிஸ்தானுக்கு போகிறது உண்மைதான். நாங்க பாகிஸ்தானுக்கு சீலை கொண்டு கொடுக்க போகல. பாகிஸ்தான் அதிபரோட கொண்டாட்டிக்கு சீலை கொண்டு கொடுக்க நாங்க போகல. நீ தான் டீயை கொடுத்து சீலை கொண்டு கொடுத்து வந்தான். அதனால காங்கிரஸ் ஒவ்வொருத்தர் மேலும் இந்த பெருத்தரவை வரதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்கள் நம்முடைய பேஸ்புக், ட்விட்டர் பேஜ்ல இந்த ஓட்டு திருட்டை பற்றி தொடர்ந்து 4 பதிவாக திரும்ப போடுங்க. மக்களிடத்திலே நலந்தாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் எப்படி நமக்கு ஒரு அகிம்சையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடிச்சா கூட நாங்க திரும்ப அடிப்போமே தவிர, திரும்ப பொறுத்து போறமே தவிர, அகிம்சை என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை நமக்கு கொடுத்த நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய வழியில் நாம் நம்முடைய நேர்மையான வாய்மையை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமும் இந்த ஓட்டு திட்டத்தை எல்லா வீட்டுக்கும் வீடாக சென்று நாம் ஒவ்வொன்றாக சொல்லி மக்களிடத்தை புரிய வைக்க வேண்டும். ஓட்டை கலாண்டுகிறார்கள், நீங்கள் எங்களை மக்களை கலாண்டதற்கு சமம் என்பதை மக்களிடத்தில் திரும்ப சொல்லி இந்த மோடி அரசு இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். இந்த ஓட்சோரி சொல்லிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய நாட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல கேரளாவில் ஒரு பகுதியை ஜெயிக்க ட்ரை பண்ணாங்க. அங்க 1 லட்சம் ஓட்டு அந்த சேட்டன்மார்கள் சும்மா விட மாட்டாங்க. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொண்டு மக்கள்